இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் எங்கிட்ட எஸ்பாஸை பற்றி கேட்குறீங்க. ஸோ இது எஸ்பாஸில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்டேட் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சேலரியில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து லாஸ்ட் இயரே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து லாஸ்ட் இயர் வந்து நியூ அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் வந்து எஸ்பாஸ் மினிமம் சேலரி 3150 இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 1 செப்டம்பர்லேருந்து ரினியூவலாக இருந்தாலுமே வந்து மினிமம் சேலரி 3150 வள்ளி. இதே ஃபினான்ஷியல் செக்டராக இருந்தாங்கனாக்கா 3650 வள்ளிங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து பார்த்திங்கன்னா 1 செப்டம்பர்லேருந்து மினிமம் சேலரி வந்து பார்த்திங்கனாக்கா 3300 வெள்ளி. இதே வந்து ஃபினான்ஷியல் செக்டராக இருந்தாங்கனாக்கா 3800 வெள்ளி. ஸோ நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட கேட்குறீங்க, ஏன் எஸ்பாஸ் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ என்னென்னா டே பை டே வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறனால கம்பெனிக்குமே வந்து எக்ஸ்பென்ஸ் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் எஸ்பாஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை போய்ட்டு எந்த இதில் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு சிங்கப்பூர் வாங்க.